Hi everyone, Assalamu alaikum. Welcome to fowmiyas cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சிக்கன் லாலிபாப். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான ingredients corn flour, Maida, rice flour, இஞ்சி பூண்டு paste, salt, Jeera Powder, pepper, chilli powder, Garam masala, half lemon, ஒரு egg, chicken. இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், மைதா 1.5 டேபிள் ஸ்பூன், rice flour 1 டேபிள் ஸ்பூன், chilli powder 1 teaspoon, pepper 1 teaspoon, Jeera powder 1 teaspoon, salt 1 teaspoon, Garam masala 1 teaspoon. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம சிக்கன் மேக்னேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம சிக்கன் பீசஸ் எடுத்து வச்சுருக்க லாலிபாப் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்துடலாம். அது கூட ஃபஸ்ட்டு லெமன் சேர்த்துக்கோங்க. லெமன் சேர்த்ததுக்கு அப்புறமா கூடவே ஒரு முட்டையும் அதிலே சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை மூணையுமே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறதையும் இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது ட்ரை ஆக கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த பிசைஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மணி நேரமாவது கன்ஃபார்ம் வச்சுருக்கணும். அப்போ தான் நல்லா எசன்ஸ் சிக்கனில் இறங்கும். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். பாருங்கள், 1 மணி நேரம் கழிச்சு நான் வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனில் ஆயில் நிறைய ஊற்றி வச்சுக்கோங்க. இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம சிக்கனை உள்ளே சேர்க்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் சிக்கன் போட்டுட்டு நம்ம 1 நிமிஷம் கழிச்சதுக்கு அப்புறம் அதை கம்மி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். அதிகமாக சேர்த்த வேணாம். ஒரு 4லேருந்து 5 பீஸ் மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக வேகும். இப்போ 1 சைடு வெந்துருச்சு. இப்போ நம்ம அனதர் சைடும் திருப்பி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடுங்க. பாருங்க, இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.